அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம தினமும் பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம் வச்சுங்களா. தமிழில் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் பார்த்துருக்கோம். நீங்கள் இந்த 100 கொஸ்டின் ஏன் சார் நீங்கள் பார்க்குறீங்கன்னு கேள்வி கேட்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4200 கொஸ்டின் நம்ம பார்க்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் வச்சுங்களா. தினமும் 100 கொஸ்டின் விதமாக 42 டேஸ் 4200 கொஸ்டின் பார்க்கலாம் பிளான் பண்ணியிருக்கோம். இன்னையோடு நம்ம பார்த்தீங்கன்னா 2000 கொஸ்டின் முடியுது சரிங்களா. இன்றைக்கி 100 கொஸ்டின் பார்த்ததுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா 20 செட்டு பார்த்துட்டோம். 2000 கொஸ்டின் முடிஞ்சது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2200 கொஸ்டின் தான் இருக்குது. நீங்கள் 100 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேமாக தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர தேர்வில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஒரு கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா நான் காமிக்கேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா 100க்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். ஒரு பத்தி கொடுத்துட்டு கேள்வி கேட்பாங்க சரிங்களா. அந்த பற்றி நம்ம ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அது கேள்வியை பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணணும். பாருங்கள், பருப்பொருட்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றன. புவி உருவான போது நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது. பின்னர் புவி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிக்காலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. இப்படி மீண்டும் மீண்டும் சிறப்பாகிய ஆற்றல் மிகுந்த செறிந்து திரண்டு இப்படியாக வெள்ளத்தில் மூழ்குதல் நடந்த இந்த பெரிய உலகத்தில் பல உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையாகிய புள்ளீடு தோன்றியது. உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியாக இந்த பெரிய புவியில் ஊழி காலம் கடந்ததுன்னு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பத்தில் உள்ள அடுக்கு தொடர் கேட்டிருக்காங்க. அப்போ அடுக்கு தொடர் என்ன இருக்குது, மீண்டும் மீண்டும் அப்படின்னு வந்திருக்கா. நம்மளுக்கு அடுக்கு தொடராக வந்திருக்கு. பாருங்கள், மீண்டும் மீண்டும் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ என்னது, அடுக்கு தொடர் வந்து மீண்டும் மீண்டும் தான் இந்த பத்தியில் வந்திருக்கு அடுக்கு தொடர். புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது அப்படின்னா, தொடர்ந்து பெய்த மழையால் தான் புவி வெள்ளத்தில் மூழ்கியது சரிங்களா. அதில் நம்மளுக்கு இருக்குது சரிங்களா. இங்கே பாருங்கள், தொடர்ந்து பெய்த மழையால் தான் தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது இருக்குது. அப்போ இருக்குது. மூணாவது பாருங்கள், பெய்த மழை இலக்கண குறிப்பு தருக. அப்போ என்னது, பெய்த மழை ஒரு பெயரை கொண்டு முடியுது, பெயரச்சம் சரிங்களா. அடுத்த நாலாவது, நெருப்பு டேஷ் போல் விளங்கி ஊழிக்காலம் தோன்றியது. நெருப்பு பார்த்தா என்ன மாதிரி, பந்து மாதிரி பந்து போல் விளங்கி ஊழிக்காலம் தோன்றியதுன்னு அந்த மேலே இருக்கும் சரிங்களா. உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாக நீர் கருதுவது எதுனா சரிங்களா. புவியில் தோன்றிய உள்ளீடா, புவியில் தோன்றிய கடலா. புவியில் தோன்றிய என்னது வரும், உள்ளீடு தான் சரியான ஆன்சர் சரிங்களா. அதை ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6ஆவது கொஸ்டின். அப்போ பாருங்கள், மெய்யெழுத்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருவும் உயிரெழுத்து முன்னாடி ஓரும் இருக்கணும். அப்போ பாருங்கள், ஒரு கரெக்டாக இருக்குது. உயிர்மெய் எழுத்து முன்னாடி ஒரு இருக்குது. அப்போ ஆன்சர் 6வது சி சரிங்களா. அதை பாருங்கள், ஓர். அப்போ பாருங்கள், உயிரெழுத்து முன்னாடி ஓர் வரணும். ஸோ இது கரெக்டாக இருக்குது. அப்போ உயிர்மெய் எழுத்து முன்னாடி ஒரு வரணும். ஸோ இது தப்பு. அப்போ பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஓர் ஊரில் ஒரு பாட்டி வசித்தாள். அடுத்த பாருங்கள், 8ஆவது கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். இதுவும் அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், ஓர் ஊரில் இது கிடையாது. அப்போ என்னது, ஓர் ஊரில் ஒரு ஏரி, இதுவும் கிடையாது. அப்போ என்ன வரணும், ஒரு ஊரில். அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரணும், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓர் தான் வரணும். ஏன்னா ரெண்டுமே உயிரெழுத்து. அப்போ ஓர் ஊரில் ஓர் ஏரி அப்படின்னு சொல்லணும் சரிங்களா. ஆன்சர் பி சரிங்களா. அடுத்த பாருங்கள், சொல்லுபொருள் கேட்டுக்காங்க. ஆன்சர் சொல்லுங்கப்பா. 9வது கொஸ்டினுக்கு ஆன்சரு வித்து. வித்துன்னு என்ன வரும், விதை. ஈன்னு என்னது, பெற. வன் சொல்னா என்னது, கடுஞ்சொல். கலைனா எது, வேண்டாத செடி. அப்போ என்ன வரணும், 3 4 2 1. ஆன்சர் என்னது ஏ சரிங்களா. 10வது கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். அதுவும் சொல்பொருள் தான் கொடுத்துருக்காங்க. முகில் சேகரம் சரிங்களா. காலன் கெடி கலங்கி அப்படிங்காங்க சரிங்களா. அப்போ பாருங்கள், முகில்னா மேகம், சேகரம்னு என்னது கூட்டம், காலன்னு யமன், கெடிகலங்கினா இது மிக வருந்தி சரிங்களா. அப்போ என்ன ஆன்சர் வரும், 4 1 2 3 சரிங்களா. ஆன்சர் சி சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அடுத்தது சொல்லுபொருள் தான் கொடுத்துருக்காங்க. 16வது கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். வங்கம்னா என்னது, கப்பல். நீஹான்னா யார், நாவாய் ஓட்டுபவன் சரிங்களா. எல்னா என்னது, பகல். ஊருனா அழகு. அப்போ என்ன ஆன்சர் வரும், 2 4 1 3. ஆன்சர் சி சரிங்களா. அடுத்த பாருங்கள், ஒருமை பன்மை பிழையற்றத்தோட கேட்டுருக்காங்க. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன சரிங்களா, இது கரெக்டு. மேகங்கள் சூழ்ந்து கொண்டது தப்பு. விண்மீன்கள் வானில் தோன்றியதில்லை, தோன்றியன. மேகங்கள் சூழ்ந்து கொண்டனர், இதுவும் தப்பு. அப்போ பார்த்தோன்னா ஆன்சர் என்னப்பா, ஆன்சர் சரியான ஆன்சர் ஏ. 13வது கொஸ்டின் பாருங்கள் சரிங்களா. அன்றுனா ஒருமை சரிங்களா, அல்லனா பன்மை சரிங்களா. அதில் பார்த்தோன்னா இதுனா ஒருமை சரிங்களா, இதுனா ஒருமை, இவைனா பன்மை. அப்போ பாருங்கள், பழம் ஒருமையில் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா ஒருமையில் இருக்குது,
அல்ல என்பது பன்மையில் இருக்குது, அப்போ அது தப்பு. சரிங்களா? அதை பாருங்கள், பழம் ஒருமையில் இருக்குது, இது ஒருமையில் இருக்குது, அன்று என்பது ஒருமையில் இருக்குது, அப்போ இந்த ஆன்சர் சரியாக இருக்கா? அப்போ பாருங்கள், இவை பன்மை, ஒன்று ஒருமை ஒருமை, அப்போ பாருங்கள் இவை பன்மை பன்மை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையில் இருக்குது. சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியாக இருக்குது. அதை பாருங்கள், ஒருமை பன்மை. கதிரவன் காலையில் உதித்தன. சரிங்களா? கதிரவன் காலையில் உதித்தாள், உதித்தாள் கிடையாது, உதித்தான் கிடையாது. கதிரவன் காலையில் உதித்தது, உதித்தன அப்படி இல்லை, உதித்தன பன்மையில் ஆயிரும். அப்போ உதித்தது தான் எது சரியானது. இப்போ ஆன்சர் என்ன வரும்? சி. அதை பாருங்கள், பணம் காணால் போனது, ஆயிற்று போயிற்று போனது, அப்படின்னா என்ன வரும்? சூப்பர், செயற்பாட்டு வினைத்தொடர். அடுத்த பாருங்க, என்னே இமயமலையின் உயரம் அப்படின்னா உணர்ச்சி தொடர், இது ஈஸியாக போட்டுவீங்க. வைக்கோல் அப்படின்னா இந்த வைக்கோல் போர் அப்படின்னு வருமா? இவன் வந்து தான் சி. யானை என்னது சொல்வீங்க? யானை கூட்டம் தான் சொல்லணும், ஏன்னா கூட்டு பேர் கிடைக்காங்க. சரிங்களா? அப்போ பாருங்கள், சொற்களில் கூட்டு பேருக்கு பின்னோட்டில் மக்கள் என்னும் எந்த சொல்லுடன் பொருந்த இயலாத கிடைக்குங்க. அப்போ பாருங்க, மக்கள் மன்றம் சொல்லுவோம், மக்கள் கூட்டம் சொல்லுவோம், மக்கள் தொகுதின்னு சொல்லுவோம். ஆனால் மக்கள் மந்தைன்னு நம்ம சொல்ல மாட்டோம், ஏன்னா மக்களுக்கு மந்தை சொல்லக்கூடாது. அதுவும் சி. மாடங்கள் என்பது பொருளோட மாளிகையின் எது அடுக்குகளா சாளரமா? மாளிகையின் அடுக்கு மாடங்கள்னா. சரிங்களா? புலியின் இளமை பேர் வந்து புலி பரல். சரிங்களா? அடுத்த பாருங்க, ஒப்பிட்டவரே உள்ளளவும் நினை என்ன பழமொழி கூறுவது என்னது? நன்றி மறவாமையை தான் சொல்லுதாங்க இங்கே. சரிங்களா? அடுத்தல நிறுத்தல் குறியீடு கேட்டிருக்காங்க. இருதிணை, இருதிணைன்னு சொல்லி அதை வந்து பார்த்தா ஒன்று உயர்திணை அக்னின்னு நம்ம சொல்லுதோம். சரிங்களா? அப்போ என்ன ஆன்சர் வரும்? விரித்து கூட்டும்போது. சரிங்களா? தொகை பேரை வந்து விரித்து காட்டும்போது நம்ம வந்து பார்த்தோன்னா இது தான் சொல்லுவோம். அப்போ ஏ தான் சரியானது. அதை பாருங்கள், நிறுத்தல் குறியீடு. ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். அப்போ வந்து பார்த்தோன்னா நல்லா பாருங்கள், ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ அப்படின்னு சொல்லும்பொழுது இங்கே பாருங்களேன், சிறியதோ அப்படின்னா வந்து பார்த்தா ஒரு வினாக்குறி வரும், பெரியதோ அப்படின்னு ஒரு வினாக்குறி, ஏன்னா ஓ என்னும் வினாச்சொல் வந்திருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் அப்போ பாருங்களேன், அது தனித்துக்கு அமைக்கிறதுக்கு வேறு ஒற்றைமை குறி வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஆன்சர் என்ன வரும்? பி தான் வரணும். சரிங்களா? பி. அதை பாருங்கள், 25ஆம் கொஸ்டின். என்னப்பா என்று கேட்டேன் நான் அப்படின்னா இங்கே பாருங்களேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் சொல்லுங்கள். 25ஆம் கொஸ்டின். சூப்பர், சில பேர் கரெக்டாக சொல்லுங்க. பாருங்கள், இதுக்கு எப்படி எக்ஸ்பிளைன்னா, என்னப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்களேன், ஆ வந்து பார்த்தீங்கன்னா வினாக்குறி. சரிங்களா? அதுக்கப்புறம் இது ஒரு நேர்கூற்று. சரிங்களா? என்ன அப்போ வந்து பார்த்தா ஆச்சரியக்குறி வராது, இது வராது. அப்போ வந்து பார்த்தா வினாக்குறி வந்திருக்கு, அது போய் நேர்கூற்று. பாருங்கள், என்று கேட்டேன் நான் அப்படின்னா வந்து பார்த்தா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது இரட்டைமேல் குறி வரணும். அப்போ வந்து பார்த்தோன்னா நேர்கூற்று. ஸோ வந்து பார்த்தோன்னா ஆன்சர் பி. சரிங்களா? அதை பாருங்கள், ஊர் பேர்களோட மறு கேட்டிருக்காங்க. திருவண்ணாமலை. சரிங்களா? திருவானைன்னு கொடுத்துருக்காங்க. நாகர்கோவில் நாகை. சரிங்களா? தப்பு. புதுக்கோட்டை புதுகை வரணும், தப்பு. கோயம்புத்தூர் கோவை கரெக்டாக இருக்குது. சரிங்களா? போல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னது அழகுன்னு கொடுத்துருக்காங்க. பொருத்தமான வங்கம்னா பகல்னு கொடுத்துருக்காங்க, எல்னா கப்பல்னு கொடுத்துருக்காங்க, வங்குல்னா காற்றுன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இதுதான் சார் கரெக்ட். எல்னா பகல். சரிங்களா? போலன்னா வந்து பார்த்தா பிளக்கன்னு வரணும், வங்கம்னா வந்து பார்த்தா நாவாய் அப்படி வரணும். சரிங்களா? அது தப்பு. சரிங்களா? வங்கம்னா கப்பல் அப்படி வரணும். சரிங்களா? உதகமண்டலத்தின் மறு வந்து பார்த்தீங்கன்னா உதகை கரெக்டாக. அதை 29 கொஸ்டின் பாருங்கள். சாவி அப்படின்னா வந்து பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும், திறவுகோள்னு தெரியும். போலீஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னது காவல் நிலையம் தெரியும். அடுத்த பாருங்கள், கற்பித்தான் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா யார்? தலைமை மாலுமின்னு தெரியும். எனக்கு எனக்கு எழுதி தருகிறார் என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டேன்னு வினா எதிர் வினாதல் கேள்வி கேட்கீங்க. 33ஆம் கொஸ்டின். கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என்று கூறுவது எந்த விடைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன விடை வரும் சொல்லுங்கள்? 33ஆம் கொஸ்டின். சூப்பர். என்ன விடைன்னா சுட்டு விடை. இது செய்வாயா என்ற வினாவை இப்போது நீயே செய் அப்படி சொல்வது வந்து பார்த்தா என்னது ஏவல் விடை. எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா என்ன வரும்? மின்னணு கருவிகள்னு வரும். லான்ச் வீல் அப்படின்னா வந்து என்ன வரும்? ஏவு ஊர்தி. சரிங்களா? இன்டலெக்சுவல் அப்படின்னு என்னன்னா அறிவாளர். ஹானரரி டாக்டரேட் பட்டம் வாங்கினாங்க, மதிப்பெரு முனைவர் பட்டம் வாங்கினவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அத்தி பூத்தது போலன்னு என்னது? அத்தி வந்துலாம் பூத்ததுலாம் வந்து என்னது மிக அரிதான நிகழ்வு. சரிங்களா? 41. எடுப்பார் கைப்பிள்ளை என்னது? யார் எதை சொன்னாலும் கேட்பது தான் எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி அழையாதம்பாங்க. செய்வினை வாக்கியத்தை கண்டெழுதுங்க. செய்வினை வாக்கியம் என்னது? கவிதா கவிதை எழுதினால் அதுதான் என்னது? செய்வினை. சரிங்களா? வாசுகி நாளை வருவாள், இது எந்த வினையும் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா செய்வினையா தன்வினையா இதுதான் அங்கே இது. சரிங்களா? ரெண்டில் எதாவது தான் குழப்பம். அப்போ பாருங்க,
வாசுகி நாளை வருவாள்னு இருக்காங்க. அப்போ என்ன வரும்? தன்வினை வரும். சரிங்களா? 44 கொஸ்டின் பாருங்கள். தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது தமிழ் மரபாக கருதப்படுகிறது. அப்போ தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது யார் மரபாக கருதப்படுகிறது அப்படின்னு கேள்வி கேட்கலாமா? பியா? அதை பாருங்க, விடை கட்ட வேணாம். ஐராதீஸ்வரர் கோவில் என்ன ராசராச சோழனால் கட்டப்பட்டது? இப்போ ஐராதீஸ்வரர் கோவில் யாரால் கட்டப்பட்டதுன்னு கேள்வி கேட்கலாம். பி. சரிங்களா? அதை பாருங்கள், மூதுரை என்னும் நூலை எழுதியவர் ஔவையார். அப்போ பாருங்கள், மூதுரை என்னும் நூலை எழுதியவர் யார்? ஔவையார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். சி. அதை பாருங்கள், விரிந்து விரித்து. சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா மயில் தொகை காற்று வீசிய பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தொகை விரித்தது. அப்போ பாருங்கள், இதழ்கள் விரிந்தன பன்மையில் இருக்குது, மயில் வந்து விரித்தது ஒருமை. அப்போ அதை வச்சு எடுக்கலாம். விரிந்தனவும் இருக்குது, கரெக்டாக விரித்ததும் இருக்குது. சரிங்களா? பணிந்து பணித்து. இது பாருங்களேன், பணிந்துனா என்ன தெரியணும் உங்களுக்கு? ஒரு பாருங்கள், ஆசிரியர் வகுப்புக்கு வர பணித்தவுடன் மணி பணிந்தான். சரிங்களா? பணித்ததுன்னா வந்து பார்த்தா நம்ம ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறது, அதான் அது செய்கிறாங்க தெரியுமா? பணிந்து செய்கிறது, அதை கேட்டு செய்கிறது பணிந்தான். அப்போ ஆன்சர் ஏ தான் சரியாக இருக்குது. நீ விளையாண்டவினாவே கால் வலிக்கும் அப்படி சொல்வது வந்து பார்த்தா நடக்க போகிறத கூறுவது, ஊறுவது கூறுறது. 50 கொஸ்டின் பாருங்கள். சரிங்களா? பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும்? பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது, அதான் சரியானது. அதை பாருங்கள், திருக்குறளில் சொற்கள் ஒழுங்குபடுத்தி சொற்றொடர்களை கிடைக்குங்க. அப்போ பாருங்கள், கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் ஆண்டதமைச்சு அப்படின்னு அழகான சொன்ன திருக்குறள். பி. சரிங்களா? ஆன்சரு. அதை வந்து அகரவரிசையை கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இக்கு இங்கு இச்சி இஞ்சி இட்டு இன்னு இத்து. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இத்து வரிசையில் தீ தான் ஃபஸ்ட் வரும். தூ தே தை தோ தோ அப்படின்னு வரணும். ஸோ கரெக்டு. அப்போ பாருங்கள், அகரவரிசையில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கா 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 கி, அப்புறங்க கா கா கி கி கு 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 கோ அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன வரிசை எல்லாமே இப்படி தான் இருக்குது. அப்போ நம்ம எதை வச்சு எடுக்க போகிறோம்? இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா? கா கா கூ வந்துட்டு இங்கே கூ வராது. அப்போ கி கூ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூ வந்து கொற்றை வராது. அப்போ இது வராது. அப்போ இந்த ஏயோ பியோ தான் இருக்க போகுது. அதில் வந்து பார்க்குறோம், இது ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. அப்போ கிளி இது ஒன்றா தான் இருக்குது. அப்போ இங்கே தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதை தான் பார்க்க போகிறோம் நம்ம. அப்போ இதில் என்னதுன்னா ஃபஸ்ட்டு பாருங்களேன், ரே வந்து தான் ரீ வரணும். அப்போ வந்து ஆன்சரை வச்சு எடுத்துலாம், பின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? வேர் சொல்லி வினையாளன் பேர் கேட்குறாங்க. பாடு, அதோட வினையாளன் பேர் வந்து பாடியவள். பாடுதல் தொல்பெயர், பாடிய பெயரச்சம். சரிங்களா? பாடுக எங்கள் வினைமுற்று. சரிங்களா? கேள் என்ன பேர் சொல்லி வினைமுற்று, கேட்டான் தான் வினைமுற்று. வினையாளன் பேருக்கு தேர்ந்தெடுங்க. சரிங்களா? கொடுன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இந்த கொடு வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா வினையாளன் பேர் கேட்டிருக்காங்க. அப்போ என்னப்பா வரும் ஆன்சர்? 56 கொஸ்டின். சூப்பர். 56 கொஸ்டின் கொடுத்தா. சரிங்களா? 57 பாருங்கள், கண்டான் என்பது வேர்ச்சொல் பாருங்கள், கான். அரியன் என்பது வேர்ச்சொல் வந்து பார்த்தா அரி. படித்தவர் என்னும் வினையாளர் பேர் வந்து பார்த்தா படி. வினையாளர் பேரோட வேர்ச்சொல் படி. அணி என்னும் சொல் தரும் பல சொற்கள் கேட்குறாங்க. அணின்னா பாருங்கள், சரிங்களா? துன்பம் வராது, அழுகை வராது. அதை பாருங்க, அழகு சிரிப்பு வரிசை. அப்போ பாருங்கள், இன்பம் வராது. அப்போ பாருங்கள், அணிகலன் கரெக்டு, அழகு வரிசை அணிதல். அப்போ ஆன்சர் ஏ தான் சரியானது. அது 61 கொஸ்டின் பாருங்கள், கூலம் கால் முத்து முதிரை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தானிய மணி வகையை தானே குறிக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி. அதை பாருங்கள், வானம் நல்லா தெரியும். இந்த வானம்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூமி. இந்த வானம்னா என்னது? இந்த வானம்னா வெடின்னு தெரியும். இந்த வானம்னா ஆகாயம் தெரியும். சரிங்களா? அது பாருங்கள், விலை. சரிங்களா? அப்போ நல்லா பாருங்களேன், விளைந்த நெல்லை அப்போன்னு என்ன வரும்? விளைந்த நெல்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன விளைந்த நெல் வரும்? இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸு. சரிங்களா? இந்த விளைந்த கட்டு தான், இந்த விளைந்த கட்டு தான். அப்போ இது தப்பு. சரிங்களா? அப்போ ஏயோ சியோ வரப்போகுது. அதை பாருங்க, நெல்லை நல்ல விலைக்கு, இதுதான் வந்து பார்த்தா இந்த விலை வராது. இதுதான் ப்ரைஸ். கரெக்டா? அதை வச்சு எடுக்கலாம். நல்ல விலைக்கு விற்க விளைந்தான். சரிங்களா? இது முயன்றான், அந்த இது. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது. இது வந்து ப்ரைஸ் விற்பனை. இது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் கொடுக்குது. விளைந்தான் அது நினைக்கிறது. சரிங்களா? அப்போ ஸோ ஆன்சர் ஏ. பறவைனா உங்களுக்கு தெரியும், கடல். இந்த பறவைனா பரப்பனை. ஸோ டி. அது பாருங்க, இமெயில்லாம் உங்களுக்கு தெரியும், மின்னஞ்சல். ரிட்னா வந்து பார்த்தீங்கன்னா சடங்கு. எஸ்கலேட்டர்னா மின் படிக்கட்டு. சரிங்களா?
அடுத்தால பாருங்கள், சோறு எனது உண்டான் தான் வர வேண்டும். 69 செலியன் வந்தது கண்ணைக்கு உண்டான், நீ வந்தாய் நேற்று வருகிறான். பிழையற்ற சொல் பாருங்க, நீ வந்தாய் இதுதான் சரியானது. சரிங்களா? அடுத்த பாருங்கள், செலின் வந்தான் வரணும், கண்ணகி உண்டான் வரும், நேற்று வந்தான் வரணும். சரிங்களா? வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. அப்போ பாருங்கள், வாழைப்பழம் இந்த பழம் கிடையாது, இந்த பழம் கிடையாது. உங்கள் பாருங்கள் நல்லது இந்த இருக்கிறப்ப ஆன்சர் பி. பாருங்கள், உயிரெழுத்து ஆயுதம் உயிர்மை உயிரிழப்படின்னு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தா இதில் நல்லா பாருங்கள், உயிரெழுத்து வந்து பார்த்தோன்னா முதல் எழுத்தில் வரும், மீதிலாம் வந்து பார்த்தோன்னா சார்பு எழுத்தில் வரும். சரிங்களா? உயிரெழுத்து வந்து பார்த்தோன்னா உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும், உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 வந்து பார்த்தோன்னா முதல் எழுத்துக்குள்ளே வரும். மீதி வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் முதல் எழுத்து வந்துடும் 30. அப்போ வந்து பார்த்தா ஆன்சர் ஏ. மீதியெல்லாம் வந்து பார்த்தா வேறு இதில் வந்துடும். அப்போ பாருங்கள், முற்றிலுகிற சொல் கேட்டிருக்காங்க. முற்றிலுகிற சொல்ல பாருங்கள், பசு என்பது முற்றிலுகரமா, முற்றிலுகர பொருந்தாக கேட்டிருக்காங்க. அப்போ பசு முற்றிலுகரம் தான், விடு முற்றிலுகரம், கரு முற்றிலுகரம். 6 என்பது முற்றிலுகரம் கிடையாது. அதான் பாருங்கள், எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. சில் காற்று, அதோட சொல் பொருள் தெரிஞ்சுன்னா நீங்கள் எதிர்ச்சொல் சொல்லலாம். சில் காற்று அப்போ வந்து பார்த்தோன்னா என்னது, அதுக்கு எதிர்ச்சொல் சொல்லுங்கள், புயல். சரிங்களா? அதுக்கு எதிர்ச்சொல் புயல். கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவுக்கு இப்பக்கத்தில் உள்ளது அப்படி சொன்னீங்கன்னா என்ன விடை? சுட்டு விடை. அணுகுனது விலகு. செம்பயிர் அப்படின்னு இது செம்மை ப்ளஸ் பயிர், ஈறுபோதல் விதிப்படி மைக்கட்டது. சரிங்களா? செம் பயிரா அனுச்சி ஏ. 77 கொஸ்டின் பாருங்கள், நீள் உழைப்பு, நீள் ப்ளஸ் உழைப்பு. சரிங்களா? நீள் ப்ளஸ் உழைப்பு நீள் உழைப்புன்னு ஆகும், நீள் உழைப்புன்னு ஆகும். அப்பவும் பாருங்கள் டி. சரிங்களா? அதை பாருங்கள், இல் ப்ளஸ் ஊ. சரிங்களா? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அப்போ இல் ப்ளஸ் ஊ என்னதுன்னா லூ ஆச்சு, நீள் உழைப்பாயிட்டு. நாடு ப்ளஸ் என்ற. சரிங்களா? உகரம் போகும், டூவில் இட்டு ப்ளஸ் ஊ உகரம் போய் இட்டு ப்ளஸ் ஏ டே ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? நாடென்றன்னு ஆகும் ஏ. நேனோ டெக்னாலஜினா வந்து பார்த்தீங்கன்னா மீனும் தொழில்நுட்பம். சரிங்களா? தம்பி இங்கே வா அப்படி தான் சொல்லுவோம். இந்த இங்கே இன்னும் அடைப்புக்குள்ள இதை நம்ம எங்கே நிரப்பணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்க, தம்பி இங்கே வா இதுதான் சரியாக இருக்குது. சரிங்களா? அதை பாருங்கள், இணைப்பு சொல் கேட்டுங்க. அருகிலின் மரங்களை இருப்போம், ஏன்னா மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஏனெனில். சரிங்களா? நாம் இனி சொற்கள் பேச வேண்டும், இல்லைன்னு நீங்கள் துன்பப்பட நேரிடும். அப்போ ஆன்சர் பி. நான் நேற்று பள்ளிக்கு செல்லவில்லை, ஏன்னா எனக்கு உடல்நலம் சரியில்லை. அப்போ ஏன் பள்ளிக்கு செல்லலைன்னா எனக்கு உடல்நலம் சரியில்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ ஏனெனில். இசைத்தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டவை அப்படி தான் கேட்போம் கேள்வி. 85 கொஸ்டின், நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? கோயிலே ஒரு தோணி என்னும் புதினத்தை இயற்றியவர் யார் அப்படி தான் கேள்வி கேட்போம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், வால் என்று சொல்லி நிகழ்காலத்தை குறிக்கும் சொல் கேட்காங்க. நிகழ்காலம் அப்போது என்ன பார்த்தா நிகழ்கின்ற காலம், அப்போ கிறுகின்று வாழ்கிறேன் தான் நிகழ்காலம். சரிங்களா? அது சொற்கள் இருந்து புதிய சொல் உருவாக்குங்க. மணி, சுவை, அகில், மேகலை, விலங்கு, விண். அப்போ என்னது மணி மேகலை தான் புதிய சொல் உருவாக்கலாம். ஸோ ஆன்சர் பி. 89 கொஸ்டின், பின்னொரு சொற்கள் விண் என்னும் சொல்லுடன் இணைத்து புதிய சொல்லை உருவாக்க அப்படின்னு கேட்குங்க. அப்போ போங்க விண்வெளி, விண்வெளி அப்போ வச்சுக்கோங்க விண்வெளி. அப்போ வந்து பார்த்தா விண்வெளி உருவாக்கலாம். ஸோ சி. அடுத்த பாருங்கள், பேச்சு வழக்கின் எழுத்து வழக்காக மாற்றுகன்னு இருக்காங்க. அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான். அப்போ என்ன சொல்லணும்? அவன் பாட்டியுடன் வெளியூர் போயிருக்கிறான் அப்படி தானே சொல்லணும். போயிருக்கான் அது சொல்லக்கூடாது, போய் இருக்கிறான். அப்போ என்ன ஆன்சர் வரும்? சூப்பர். அதாவது 91 பாருங்கள், அங்கே நல்லா கவனிப்பாங்க அப்படின்னா இது அங்கே நன்றாக கவனிப்பார்கள். சரிங்களா? அப்போ என்ன வரும்? சி தான் சரியானது. அரசுக்கு தவறாமல் என்ன செய்யணுமா? வரி செலுத்த வேண்டும். ஏற்றில் எழுதுவது வரி வடிவம். 93 கொஸ்டின், நகை. நகைன்னா உங்களுக்கு தெரியும், சிரிப்பு இன்னொன்று அணிதல். குரில் நெடில் சே சே ஆ ஆ தப்பாக இருக்குது. அப்போ ஆன்சர் பி. அலி ஆலி. சரிங்களா? அலினா கடல், ஆலினா என்னது? சரி, அலினா வந்து பார்த்தா நீக்குதல், ஆலினா கடல். சரிங்களா? அப்போ ஆன்சர் பி. குரில் வலி வாலி. வலினா உங்களுக்கு தெரியும் காற்று, வாலினா வந்து பார்த்தீங்கன்னா என்னது? ஒரு கருவி சொல்லலாமா? இல்லைன்னா என்ன சொல்லலாம்? வலினா நல்லா காற்றுன்னு தெரியும். அப்போ பாருங்களேன், இங்கேயும் தான் இருக்குது. அப்போ இது தப்பு. இப்போ வாலினா அருவி சொன்னீங்கன்னா அது இங்கே வருது, அப்போ தப்பு. அப்போ என்ன வரணும்?
வாலினா ஆகாயம் கிடையாது, மலை கிடையாது. அப்போ அம்பு தான் கரெக்டு சரிங்களா. வாலினா என்னது? அம்பு. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா. வாலினா அம்பு அப்படின்னு தெரியணும் சரிங்களா. அதை பாருங்கள், சென்னையில் கும்பகோணத்தில் உள்ள அரசு கவின்கலை கல்லூரியில் பயிலலாம் சரிங்களா. இக்கலைத்துறையில் மிகுதியான வேலைவாய்ப்பு உள்ளன. சிற்பக்கலை குறித்த செய்திகள் அனைவரும் தெரிந்து கொள்ள சிற்ப செந்நூல் உதவி புரியுது கேட்டிருக்காங்க. அப்போ என்ன ஆன்சர் வரும்? 1, 2, 3 சரி தான் சரிங்களா. லிட்ரேச்சர்னா இருந்துப்பா இலக்கியம், பாசனம்னா இருந்தது இரிகேஷன், ஆஸ்தடிக்ஸ்னு இருந்தது அழகியல் அல்லது உருகியல் சரிங்களா. அப்போ ஆன்சர் 100 வந்து பார்த்தா பி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100க்கு எத்தனை கொஸ்டின் ஆன்சர் சரியான பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2000 கொஸ்டின் பார்த்துட்டோம் சரிங்களா. 2000 கொஸ்டின் பார்த்துட்டோம். 20 வீடியோ இருக்கும் சரிங்களா. டிஸ்கிரிப்ஷனில் நான் நிப்பாட்டு தான் பார்த்துக்கிடுங்க. இந்த கொஸ்டின் எங்கே கிடைக்கும்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் சரிங்களா. டெலிகிராம் குரூப்பில் சேர்ந்துக்கிடுங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அனுப்பி விட்ருவேன் சரிங்களா. 100க்கு எத்தனை பண்ணிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.